ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காட்ஜிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் படத்துலேருந்து ராட்டன் டொமேட்டோஸோட அஃபிஷியல் யூடியூப் பேஜ்லேருந்து ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்னீக் பீக் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஒரு சில முக்கியமான சீக்வன்சஸை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹெச்டி பிரிண்டில் விட்டுருக்காங்க. நான் போன வீடியோவில் இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி இவங்க வந்து ஐஎன்ஜியில் போன படத்து காட்ஜிலா வர்சஸ் காங் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் சீஃப் ஃபைட்டை வந்து இவங்க இந்த மாதிரி விட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் டிவி ஸ்பாட்ஸ் நிறையா விட்டுட்டு இருக்காங்க. மேபி இந்த மாதிரி ஸ்னீக் பீக் கிளிப்ஸ் கூட வந்து கம்மிங் வீக்கில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நினச்ச மாதிரியே ராட்டன் டொமேட்டோஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப்ஸை வந்து நேற்று நைட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்ஸும் சேர்ந்து சோஷியல் மீடியாவில் இப்போ மறுபடியும் பூம் ஆகிருக்கு. அதெல்லாம் என்னன்றதை கவர் பண்ணிடுவோம். இதை தாண்டி இந்த வீடியோவில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காட்ஜிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் படத்தை என் கூட சேர்ந்து 2 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. நான் வந்து மதுரை, அதனால மதுரையில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா மறக்காம வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல பர்சனலா டிஎம் பண்ணுங்க. அந்த ஒரு சான்ஸ் எந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். கரெக்டா ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. 2 ஃப்ரீ டிக்கெட்ஸ் 2 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அந்த சான்ஸ் இருக்கு. மறக்காம மிஸ் பண்ணாம என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கீழே இருக்கு, அதுல வந்து டிஎம் பண்ணுங்க. ஸோ யார் அந்த பர்சன்றதை பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக ராட்டன் டொமேட்டோஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த கிளிப்ஸ் எல்லாம் எங்கே நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்கன்னா, மோஸ்ட்லி ஹாலோவத்தில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு இம்ப்ரெசிங்கான ஒரு கிளிப் என்னென்னா, சூக்கோ அண்ட் நம்ம காங் இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். அது பார்க்குறதுக்கே செம க்ரேஸியாக நல்லா இருக்குது. நம்ம சூக்கோ வராரு, காங்கும் வராரு. ஸோ சூக்கோ வந்து காங்கை பார்த்து பயப்படுறாரு. நம்ம காங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் நீட்டுறாரு. பட் பார்த்தீங்கன்னா சூக்கோ கடிச்சு வச்சுறாரு. டேய் ஏன்டா கடிக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம காங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முறைக்கிறது. இது ஓடிடுது, கடிச்சு வச்சுட்டு போடாடே அப்படின்ட்டு. இரு என்னை கடிச்சிட்டா ஓடுற, நீ எங்கே போனாலும் உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்கு சூக்கோ பின்னாடியே போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ சூக்கோ தான் அந்த ஏப் ட்ரைப்ஸும் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். இவரை ஃபாலோ பண்ணிட்டே நம்ம காங்கும் போறாரு. சூக்கோ உள்ளே போனதுக்கப்புறம் ஆள் வந்தாச்சு, ஆளை கடத்தி வச்சு ஐட்டத்தை எடுங்க அப்படின்ற மாதிரி மாட்டி விட்டுறாருன்னு நினைக்கிறேன் எல்லாரும் மத்தியிலையும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ஒரு கிளிப் ஒன்று வந்திருக்கு. அதில் என்னன்னா, இந்த மாதிரி அடி வாங்கி ஐயோயம்மா நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டாக வராரு. ஒரு பக்கம் கையை வர உடைச்சிட்டாங்க, மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சூக்கோ நம்ம காங்க வந்து கைத்தாங்களா பிடிச்சிட்டு மெல்ல மெல்ல கூட்டுவாப்பா அப்படின்ற மாதிரி ஹாலோவத்தில் வந்து நம்ம ஆள் நொண்டி நொண்டி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. இதை பார்த்து ஹியூமன்ஸ்லாம் என்னடா அது காங் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இது மினி காங்கா அப்படின்ற மாதிரி நம்ம சூக்கோவை பார்க்குறாரு. ஸோ நம்ம காங்கால் நிற்க கூட முடியல, டம்முன்னு விழுந்துறாரு. அவ்வளோதான், எல்லாருக்கும் பயங்கர ஷாக், என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு ஜியா வந்து நம்ம காங்கை வந்து கையை வச்சு தோறாங்க. அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன எமோஷனல் சீனை வந்து காட்டுறாங்க. அப்போ சைலண்டாக நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆக்ஷனை காமிச்சிருப்பாரு. ஐ லாஸ்ட் ஹோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாரு. அது உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி அழுத்தமான ஒரு சீக்வன்ஸ். அந்த ஒரு ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனில் நல்லாவே நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. அது நமக்கு புரியுது. நான் இவ்வளோ நாள் தனியாக தான் இருந்தேன், பட் இப்போ பார்த்தேன், பட் நான் என் குடும்பத்தை இழந்துட்டேன் மறுபடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு எமோஷனை தான் அங்கே கடத்துறாரு. உண்மையிலே ரொம்ப எமோஷனலாக இருந்தது அந்த சீனு. கண்டிப்பாக படத்தில் இன்னும் நல்லா எக்ஸ்டெண்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். தென் இதை தாண்டி இன்னொரு சின்ன ஒரு ப்ரோமோ கிளிப் கட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, நம்ம ஜியா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நமக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் ஆர்மர்லாம் போட்டு மறுபடியும் ரெடி ஆகிட்டாரு. அந்த ஒரு இடத்துல தான், அதாவது எங்கே மயக்க போட்டு விழுகிற மாதிரி விழுந்தாரோ அதே இடத்துல பீஸ்ட் ஆர்மரை போட்டு மறுபடியும் எனர்ஜி ஆகிட்டாரு. நம்மளால் எந்திரிச்சு நிற்கிறாரு. அப்போ ஜியா சொல்கிறாங்க நமக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எங்கே அவன் போகிறான் அப்படின்னு மற்ற ஹியூமன்ஸ்லாம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி காட்ஜிலா கூப்பிட தான் அவன் போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கரெக்டாக ஹாலோவத்துலேருந்து அந்த போர்ட்டலில் குதிக்கிறாரு. இங்கே நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஈஜிப்ட் பிரமிட்ஸ்லாம் அங்கெல்லாம் வந்து இறங்குறாரு நம்ம காங்க. அங்கே வந்துட்டு பயங்கரமாக நம்ம காங் வந்து கத்துறாரு. அவரோட அந்த பீஸ்ட் ஆர்மர் கிளவ் வந்து தூக்கி காமிச்சுக்கிட்டு நம்ம காங் கத்துற சவுண்டை கேட்டோன்னே காட்ஜிலா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னடியா இது அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டு இருக்கோ அங்கேருந்து கடகடன்னு ஓடி வருது நம்ம காங்கை நோக்கி. இருப்பா எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம காங்கும் வந்து கை நீட்டாரு. பட் காட்ஜிலாலாம் கண்டுக்கல, முட்டி தூக்கி எரிஞ்சிட்டு அந்த பெர்மிட் வந்து தள்ளுது. மேபி நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் ஒன்று நடக்கலாம். நம்ம காங் வந்து ஹெல்ப் கேட்டு வராரு. பட் இவன் வந்து சண்டைக்கு தான் மறுபடியும் வரான்னு சொல்லிட்டு காட்ஜிலா வந்து இங்கே ஒரு ஃபைட்டை போறாரு. ஃபைனலாக மோத்ரா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு சமாதான பறவையாக வந்து நின்று இவங்களை சமாதானப்படுத்தி மறுபடியும் ஹாலோவுட்டுக்குள்ளே இறங்குறாங்க போல. தென் ஆல்ரெடி கிடைச்சிருந்த லீக்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா சூக்கோ தான் காங்கா வந்து கூட்டு போவார் அப்படின்ற மாதிரி கிடைச்சிருந்தது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி சூக்கோ பின்னாடியே தான் நம்ம காங்கும் போறாரு. ஸோ சூக்கோ தான் அவங்க இருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா காங்க்கு வந்து காட்டுறாரு. தென் அந்த ஆஃப்டர் பேட்டில், அதாவது ஸ்கார்கிங் விசஸ் காங்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூக்கோ காங் சைடு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிப்பட்டு இருக்க காங்க வந்து பார்த்தீங்கன்னா கைத்தாங்கலாம் நம்ம சூக்கோ தான் கூட்டு வந்துகிட்டு இருக்காரு. தென் இதை தாண்டி அந்த கிளிப்ல நம்மளால இன்னும் ஒரு சில ஹியூமன்ஸை பார்க்க முடியுது. அதாவது அந்த ஹாலோவத்திலேயே பூர்வீகமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்ற
மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து அந்த கிறிஸ்டல் ஹாலோவத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கிறிஸ்டல்ஸை வச்சு மட்டும் ஒரு சில ஹியூமன்ஸ் வந்து கையில் வச்சுட்டு வராங்க. அவங்க ஜியாவோட ட்ரைபை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு சில புது ட்ரைப்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர்ஸ் வந்து கூடிக்கிட்டே தான் இருக்குது. இது குறையிற படவே இல்லை. கரெக்டாக படம் வர்றதுக்கு இன்னொரு 8 இல்லை 7 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளாட்டி இப்படி போட்டு தள்ளுறானுங்க நம்மளோட WB. பட் இட்ஸ் ஓகே. ப்ரோமோ ட்ரெய்லர் இதுக்கெலாம் வந்து பார்க்கும்போது இந்த கிளிப் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹைப்பை தான் கிரியேட் பண்ணுச்சு. இது அந்தளவு ஸ்டோரி ஸ்பாயில் பண்ணல. ஏன்னா ஒரு சின்ன பாட்டு சின்ன போர்ஷனை மட்டும்தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஓவராலாக இது ஸ்பாயில் பண்ணல. பட் இந்த டீசர் ட்ரெய்லர்னு சொல்லிட்டு படத்தில் இருக்கக்கூடிய நிறைய சீன்ஸை ஒன்றா போட்டு கட் பண்ணுறாங்களா, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹைப்பை குறைக்குது, நிறைய ஸ்பாயில் பண்ணுது. இது வந்து ஒரே இடத்துல நடக்கிற ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் காமிச்சிருக்காங்கன்றதுனால இது ஒன்றும் அவ்வளோ ஓவராக ஸ்பாயில் பண்ணல. ஆல்ரெடி நம்ம கெஸ் பண்ணதான். பட் நல்லா இருந்தது. காங்கோட எமோஷன்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக படத்தில் வந்து இன்னும் நல்லாவே காட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் ஃபுல்லாகவே காங்கோ ஃபோக்கஸ் பண்ணி தான் போகுது. ஸோ இங்கே அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஆக்டராகவே நமக்கு நடித்து நம்மளோட மனசை வந்து வெளில போகிறாரு. இதனால் கண்டிப்பாக காங்கோட போர்ஷன்ஸை பார்க்குறதுக்கே நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த படத்தில் அதிகமாக அவர் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய விஷயங்கள் நிறைய உண்மைகள் வந்து கண்டுபிடிக்க போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு டிடெக்டிவ் மாதிரினே சொல்லணுமே. அதனால் டெஃபினட்டாக அந்த படத்தை நான் தியேட்டரில் தான் பார்க்க போகிறேன். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தியேட்டரில் என் கூட 2 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து இப்போ இருக்குது. ஸோ 2 பேருக்கு ஃப்ரீ டிக்கெட் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். மதுரையில் இருக்கக்கூடிய தியேட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ மறக்காமல் எங்களோட பர்சனல் இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். அதில் அந்த லக்கியஸ்டான 2 சப்ஸ்கிரைபர்ஸ் யாருன்றதை அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் A Square.